அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாய்மணி. நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் வெளியிடுற இந்த காணொளிய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா, சில பல காரணங்களால அத எடுக்க முடியல. ஆனா, இன்னைக்கு தந்தை பெரியாரோட நினைவு நாள். அன்னைக்கு நான் இத வெளியிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி பார்த்து அது சில பேருக்கு பயனுள்ளதா இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ நான் ஏதோ ஒரு மேடை பேச்சுக்கோ, YouTube வீடியோக்காவோ ஏதோ எடிட் பண்ணிலாம் போடல. இது என்னோட கன்ஃபெஷன், என்னோட வாக்குமூலம். அத உங்கட்டயும் ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். இதுல நான் என்ன பேசியிருக்கேன்னா, நான் யாரு? நான் எப்படி என்னிடத்துல பெரியார் சித்தாந்தம் வந்துச்சு? அந்த சித்தாந்தத்த நான் எப்போ ஏத்துக்கிட்டேன்? அதே மாதிரி எல்லாரும் வைக்கிற விமர்சனம், பெரியார் திராவிடர்ங்கிற கொள்கை மூலியமா தமிழர் விரோதமா செயல்படுறாரு. திராவிடர்ங்கிற கொள்கையே, சித்தாந்தமே தமிழர் விரோத சித்தாந்தம்னு சொல்றாங்க. அது சார்ந்து கொஞ்சம் பேசியிருக்கேன். கடைசியா இந்த இந்த காலகட்டத்தில, இந்த நூற்றாண்டுல திராவிட கொள்கை காலாவதி ஆயிருச்சா? அது தேவையா? அதோட நோக்கங்கள் என்ன? அத எப்படி நம்ம செயல்படுத்தணும்ங்கிறதைய பத்தியும் பேசியிருக்கேன். இது எல்லாமே ஒரு ப்ராடர் டாபிக்கு. அதுல இருந்து சில சில விஷயங்கள் மட்டும் பேசியிருக்கிறேன். இதுல கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கும். அங்கங்க ஸ்ட்ரக் ஆயிருப்பேன். ஆஸ் ஐ செட், இது எதுவும் எடிட்டடோ இது இல்ல. அப்படியே ராவா உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவ. பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நான் என்ன பத்தி சொல்லியிருந்தேன். என்னோட சொந்த ஊர் தென்காசி மாவட்டத்தில உள்ள செங்கோட்டை. நான் சிறு வயசுல இருந்து எங்க தாத்தாவோட வீட்ல, அதாவது எங்க அம்மாவோட அப்பா வீட்ல தான் வளர்ந்தேன். எங்க வீட்ட பொறுத்தவரைக்கும் எங்க தாத்தாக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்து கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு தலைவர பத்தியும் என்ட்ட சின்ன வயசுல சொன்னதில்ல. நான் ஒரு 8த் படிக்கும்போது எங்க தாத்தாக்கு ரொம்ப உடல்நிலை முடியாம போனதுனால, நான் 9த், 10த் எங்க வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியுமே என்னோட பாட்டனார் சட்டநாதன் அவர்கள் கட்டினது தான். அரசுக்கு கட்டி குடுத்தாரு. அந்த ஸ்கூல்ல நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மத ரீதியான சித்தாந்தங்கள என்ட்ட சேர்ந்துச்சு. அது எனக்கு இன்னும் தெளிவா ஞாபகம் இல்ல. என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிர்றேன். ஆம். கிளாஸ்ல ஒரு 2 பசங்களுக்குள்ள தான் சண்ட. ஒருத்தன் அதுல ஹிந்து, ஒருத்தன் முஸ்லீம். அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சண்ட எப்படி கொண்டு போனாங்கன்னா, முஸ்லிம்ஸ்லாம் பாரு ஒத்துமையா இருக்கிறாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி போய் தொழுறாங்க. காலையில எழுந்த உடனே தொழுறாங்க. ஈவினிங் படுக்கிறதுக்கு முன்னாடி தொழுறாங்க. ஹிந்துக்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. அதனால தான் சண்டைக்கு வராங்க. நம்ம ஹிந்துக்கள்லாம் கோயிலுக்கு போணும். ஏதோ ஒரு 9வது, 10வது படிக்கிற மாணவன்ட்ட அது வேணும்டே இந்த அரசியல் பள்ளி மாணவர்களிடத்துல கொண்டு சேர்க்கிறாங்களா? இல்ல இது இது எனக்கு எதிர்ச்சியா நடந்ததா? இல்லையாங்கிறது என்னால தெளிவா சொல்ல முடியல. நான் மத ரீதியான அரசியலுக்குள்ள போனது காலகட்டம் அதுதான். அப்போ எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதே பிஜேபில சேரணும், ஆர்எஸ்எஸ்ல சேரணும், காலேஜ் ஜாயின் பண்ண உடனேயே இந்த கட்சியில சேரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. பேருக்கு பின்னாடிலாம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ன்னு எழுதிப்பேன். ரஃப் நோட் எடுத்தாலே தாமரை படம் வரைஞ்சிருவேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஆ ஃப க வாரம் வாரம் கோயிலுக்கு போறது. பிஜேபி அதோட கொள்கை, மோடிக்கு ஓட்டு போடணும், 18 வயசு ஆகுதுனா போட்டுறணும், வீட்ல அம்மாட்ட போய் எலக்ஷன் வந்தா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில இருந்தோம். ரொம்ப தீவிரமான பிஜேபி ஃபேனுன்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த மீட்டிங் சார்ந்து எதுவும் நான் போனதில்ல. அதுக்கப்புறம் 11த், 12த் நான் ஸ்கூல் மாறுனதுக்கப்புறம், இந்த மத அரசியல் என்னைய எங்க கொண்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாதிய சித்தாந்தங்களுக்குள்ள, தத்துவங்களுக்குள்ள கொண்டு போச்சு. அதுங்களுக்கு தத்துவம் எதுன்னு ஒண்ணும் கிடையாது. நீ கொஞ்சம் பார்த்து பழகு இவங்கட்டலாம், அவங்கட்டலாம்ன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இது நடந்துச்சு. சொல்லிக் குடுத்தாங்க. ஸ்கூல்ல இருந்த பசங்க. நம்ம இந்த ஜாதி, அந்த ஜாதி அப்டின்ட்டு. Facebookல என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். என் பேருக்கு பின்னாடி சாய்மணி, சோ அண்ட் சோ காஸ்ட் பேரு போட்டு தான் இருக்கும். நான் காலேஜ் 3 இயர் படிக்கிற வரைக்கும் என் ஜாதி பேர் போட்டுட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு முஸ்லீம்னா ஒரு வெறுப்பே வந்துருச்சு. பச்சை கலர் டீ ஷர்ட் போட மாட்டேன். அதே மாதிரி இஸ்லாமியர்கள்னா மோசமானவர்கள்ங்கிற கண்ணோட்டத்துல தான் இருந்தேன். அதே எண்ணத்தோட காலேஜுக்கு வந்தேன். காலேஜ்ல நான் பெருசா இத பிரகடனப்படுத்திக்கல. இருந்தாலும் எனக்கு பிஜேபி தான் பிடிக்குங்கிறத சொல்லியிருக்கேன். யாராச்சும் இத கேட்டாங்கன்னா, திமுக, காங்கிரஸ் ஊழல் நெறைய பண்ணியிருக்காங்க. அதனால பிஜேபியும், அதிமுகலாம் எந்த ஊழலும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி. ஈவன் தோ நான் சட்டக்கல்லூரியில சேர்ந்திருந்தாலும், ஓபிசி, எம்பிசி அவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. 3 இயர் வரைக்கும்.
ரிசர்வேஷன்னா அது வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் மட்டும்தான். நம்ம உரிமைகள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கங்கிற அந்த அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜில தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் 3 இயர் படிக்கிறப்போ நினைக்கிறேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அப்பதான் நான் முதல்ல போயி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு என்னோட கல்லூரி நண்பர்களோட போயிருவேன். அப்பதான் என்ன தோணுதுன்னா, என்ன இப்படி மோடி அரசாங்கம் வந்து தமிழர்களுக்கு அகைன்ஸ்டா தமிழர்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. அத பேன் பண்ணணும்னு சொல்லி இப்படி பண்றாங்களே. அப்போ வந்து தான் மத்திய அரசு மேல ஒரு புரிதல் வருது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக், ஃபார்மர் ஹங்கர் ஸ்ட்ரைக் அது மாதிரி ஒரு தெளிவில்லாம எல்லா ஒரு போராட்டங்களையும், மக்கள் போராட்டத்திலயும் போய் பங்கெடுத்துட்டு இருந்தேன். அது என்னோட கல்லூரி ஆசிரியர்கள், என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என் வீட்லயே எங்க அம்மா எதுவும் சொல்லல. "உனக்கு என்ன புடிச்சிருக்கோ, உனக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ பண்ணுப்பா" அப்படின்ருவாங்க. யாருக்கும் ஏதாவது தப்பு நெனச்சா தான் இது. மத்தபடி இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, YouTubeல வந்து ஐயா நெடுமாறன் அவர்களோட காணொளி ஈழம் சார்ந்து 3 டாக்குமெண்ட்ரியா போட்டிருப்பாரு. அத நான் பார்த்துருக்கேன் உட்கார்ந்து. அத பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து திரும்ப திரும்ப பார்ப்பேன். எனக்கு பிரபாகரன் அவர்கள் தேசிய தலைவர் மேல ரொம்ப ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. ஈழம் சார்ந்த காணொளிகள் தான் பார்ப்பேன். புத்தகங்கள் எதுவுமே படிக்கல. அது சார்ந்து பார்த்து கொண்டு இருக்கப்போது தான் ஒரு நாள் வந்து அம்மா தான் எனக்கு அனுப்பிச்சாங்க வீடியோ. ஆ இவங்க சமுத்திரக்கனி, அ சத்யராஜ், திருப்பி தோழர் திருமுருகன் காந்தியுமே எனக்கு அப்ப தெரியாது. அவரும் ஏதோ ஒரு இயக்குனர் தான் நெனச்சேன். ஒரு காணொளி போட்டிருக்காங்க. நினைவேந்தலுக்காக மெரினால கூட போறாங்க. 2017 நெனைக்கிறேன். நான் தவறா சொல்லலன்னா. அ பார்க்குறப்போ நானும் சரி கிளம்பி போலான்னு போயிட்டுருக்கேன். பாதி வழியிலேயே அவர வந்து கைது பண்ணிட்டாங்க அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் தான் யார் ஏன் இப்படி ஏன் ஒரு நினைவேந்தல் தானே நம்ம மக்கள் சார்ந்த ஒரு மண் சார்ந்து, இனம் சார்ந்து ஒரு நினைவேந்தல் நடத்துறோம். அத ஏன் அரசு ஏன் இப்படி தடுக்குது? சொல்லி மே 17 இயக்கம் பக்கங்கள், அதுல வர கட்டுரைகள்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். குரல்ல வரும். திருப்பி வந்து தோழர் வந்து வெளியில வராரு. 2018 நெனைக்கிறேன். தவறா சொல்லலன்னா. அப்போ புத்தக கண்காட்சி டிசம்பர்ல நடக்கும். வருஷம் வருஷம் சென்னையில. நானும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டும், சரி போய் அவர போய் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ புக்ஸ்லாம் வாங்கணுங்கிறதெல்லாம் மைண்ட் செட்டே கிடையாது. அவர போய் பார்க்கணும். ஒரு நல்ல மனுஷன், மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து பேசுறாரு. அவர போய் பார்க்கணும். அப்படின்னு நானும் என் காலேஜ் ஃப்ரெண்டும் கிளம்பி புக் ஃபேருக்கு போறோம். போயி தோழர முதல் தடவ பார்க்குறோம். அவரு "என்ன படிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாரு. சட்டக்கல்லூரியில படிக்கிறேன்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அரசியல் புத்தகங்கள்லாம் என்னலாம் படிச்சிருக்கீங்க?" அப்படின்னாரு. தோழர் உண்மையா சொல்லணும்னா, நான் எதுவும் படிக்கல அப்படிங்கிறப்போ, அ நிமிர் பதிப்பகத்துல இருந்து நெறைய புக்ஸ் குடுத்தாரு. பெரியாரியம் சம்மந்தமா, தமிழ் தேசியம் சம்மந்தமா, அம்பேத்கர், மார்க்சியம், இல்ல இலக்கியம், மார்க்சியம் சார்ந்த இலக்கியங்கள் எல்லாமே ரெஃபர் பண்ணாரு. அவ்ளோ புக்ஸு. எனக்கு அப்போ புடிச்சிருந்த ஒரே தலைவர் வந்து தேசிய தலைவர் மட்டும் தான். பெரியார் மேல எனக்கு ஒரு சுத்தமா ஒரு ஈர்ப்புலாம் கிடையாது. ஏன்னா, அதுக்கு முன்னாடியே நான் இந்த ஈழம் சார்ந்த காணொளிகள்லாம் பார்க்குறப்போ, எனக்கு திராவிட இயக்கங்கள் சார்ந்த காணொளிகள்லாம் வரும். அதுல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ புத்தரோட எழுச்சிக்கு அப்புறம் தான் வந்து இந்த வேதத்துலலாம் கூறாத விநாயகர், சிவன், விஷ்ணுலாம் கொண்டு வந்து அ ரொம்ப இதுவா வந்து ஹிந்துத்துவா வந்து வளர்ந்துச்சு. ஆரியமயமாக்கல் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ லாஜிக்கலா யோசிப்பேன். "டேய்! கடவுள் தான்டா உலகத்தையே உருவாக்குனாரு. புத்தர் வந்து ஒரு மனுஷன் தானே! கடவுள் வந்து உலகத்த உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் தான் புத்தரே தோன்றுறாரு. இது என்னடா புத்தருக்கு அப்புறம் தான் வந்து எல்லா கடவுளும் உருவானாங்கங்கிற மாரி லாஜிக்கலா இடிக்குதே! நம்மளுக்கு அப்பதான் புரிதல். சரின்னு சொல்லிட்டு இங்க போறோம். புக் ஃபேருக்கு போறேன். அவர் நெறைய குடுக்குறாரு புக்ஸ்லாம். அத வாங்குறதுக்கு அவ்ளோ காசும் இல்ல ஃபர்ஸ்ட்டு. 2வது சரி நமக்கு புடிச்ச தலைவர் யாரு? பிரபாகரன் தான். அது சார்ந்த ஈழம் சார்ந்த புத்தகங்கள் மட்டும் எடுத்துட்டேன். ஒரு கம்யூனிசம் புத்தகம் எடுத்துக்கிட்டேன். பெரியாரிய புத்தகங்கள் நெறைய குடுத்தாரு. ஆனா அதுலருந்து விலை குறைஞ்சதா ஏதோ ஒரு ரூ. 10க்கு திராவிட கழகம் வெளியீடு இருந்துச்சு. அத மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு, சரிங்க தோழர் ரொம்ப சந்தோஷம்னு புகைப்படங்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலேஜுக்கு போறேன். ஃப்ரீ பீரியட்ல வந்து சரி அந்த பெரியார் புக் தான் குட்டியா இருக்கு. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் புக்ஸ்லாம் படிச்சு பழக்கம் கிடையாது. இவ்ளோ பெரிய புக்ஸ்லாம் எங்க படிக்குது? குட்டில இருந்து ஆரம்பிப்பேன். என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம்ன்னு உட்கார்ந்து படிச்சேன்னா, ஒரு ஆரஞ்சு கலர் புக் குட்டியா இருக்கும். பெரியாரிய சிந்தனைகளோ என்னமோ இருக்கும். திராவிட இயக்கம் எதுக்கு கொண்டு வந்தோம்? வேதங்கள் வந்து நம்மள எப்படி அடிமைப்படுத்துச்சு? அதுல சொல்லப்பட்டிருக்க கதைகள்ல வந்து நம்மள எப்படி இழிவா சித்தரிச்சிருக்காங்க? அது மாதிரியான கான்செப்ட்லாம் படிக்கிறப்போ, அத ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ, டேய் என்னடா இது நம்ம இவ்ளோ முட்டாளாவா இருந்திருக்கோம்ன்னு அன்னைக்கு காலேஜ் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே போயி புக் ஃபேர்ல போயி திராவிடர் கழகம்
புக் பப்ளிகேஷன் போனேன். அங்க வந்து ரூ. 10, ரூ. 20, ரூ. 5, ரூ. 2 புக்ஸ் இருக்கும். பழைய காலத்து புக்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரூ. 500, ரூ. 600 வாங்கி போட்டு அப்படிதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தேசிய தலைவர் மூலமாக தான் பெரியார் எனக்கு அறிமுகம் ஆனாரு. பெரியார் மூலியமா தான் அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லாருமே அறிமுகம் ஆனாங்க. அதனால இந்த கொள்கைகள்லாம் வெவ்வேறுன்னு கிடையாது. எல்லாமே ஆதிக்கத்துக்கு அகைன்ஸ்ட்டா உள்ளது தான். பெரியார் சிம்பிளா சொல்லியிருப்பாரு. ஒரு பெரிய நாடு ஒரு சின்ன நாட வந்து அடக்க நினைச்சுச்சுன்னா, நான் அந்த சின்ன நாடுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். அதே மாதிரி அந்த நாட்டுக்குள்ள வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்ட அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அந்த மாநிலத்துக்கு தான் நான் சப்போர்ட்டா இருப்பேன். அதே மாதிரி அந்த மாநிலத்தில வந்து ஏதாவது ஒரு பெரிய மதத்தினர், ஒரு சிறிய மதத்தினர வந்து அடக்கி ஒடுக்கணும்னு நினைச்சா, அந்த அந்த சிறிய மதத்தினர் பக்கம் தான் இருப்பேன். அந்த மதத்திலேயே வந்து நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன் ஜாதி பாகுபாடு வச்சுட்டு, ஒருத்தன தாழ்த்த நெனச்சாங்கன்னா, நான் அந்த மக்களுக்கு சப்போர்ட்டா தான் நிப்பேன். அந்த மக்களே வந்து ஒரு தொழிற்சாலைய வச்சு, அதுல தொழிலாளர்களெல்லாம் ஒடுக்குனாருன்னா, நான் அந்த தொழிலாளர் பக்கம் தான் நிப்பேன். அதே மாதிரி அந்த தொழிலாளர் வந்து வீட்ல போய் அவன் மனைவி இடத்துல வந்து ஆதிக்கம் செலுத்த பார்த்தான்னா, நான் அவன் மனைவிக்கு தான் துணையா நிப்பேன். ஆதிக்கம் தான் என்னோட எதிரின்னு பேசியிருப்பாரு. அதே தத்துவம் தான் அம்பேத்கரும் சொல்றாரு, மார்க்ஸும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்குள்ள உள்ள முரண்கள் எல்லாம் நம்ம தூக்கி போடணும். பெரியாரையும், அம்பேத்கரையும் மார்க்சிய கொள்கைகள் எல்லாமே தமிழ் தேசியத்துக்கு தான் வழிவகுக்கும். அது மக்கள் நலம் சார்ந்து தான் இருக்கும். நம்மளுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வெளியில உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு மத வெறியனா, ஜாதி வெறியனா இருந்த என்ன மனுஷனா மாத்துனது இந்த கொள்கை. இப்போ 2வது நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பெரியார் மேல வந்து அதிகமா வைக்கப்படுற விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிடம்ங்கிற கொள்கையே வந்து பெரியார் எதுக்கு உருவாக்குனாருன்னா, தமிழர் அல்லாதோர் தமிழரை அழிப்பதற்காக, ஒடுக்குவதற்காக, அவங்கட்ட இருந்து கொள்ளையடிச்சுட்டு போவதுக்கும், அவங்கள ஏமாத்துறதுக்கு தான் இந்த தத்துவத்த கொண்டு வந்தாரு. அப்படிதான் அவங்களோட கான்செப்ட். பிளஸ் வந்து திராவிடர் கழகம்னு ஏன் வைக்கிறாரு? தமிழர் கழகம்னு வைக்க வேண்டியதுதானே! அப்போ அவரோட நோக்கமே வந்து தமிழர் அல்லாதோர் தமிழகத்த வந்து தமிழ்நாட்ட வந்து ஆளணும். தமிழ வந்து அழிக்கணும். அதுதான் அவரோட சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. நம்ம இத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன வரலாறு? அவர் ஏன் வந்து திராவிடர் கழகம்னு வச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவரே சொன்னது தான். நம்ம வரலாற்று ரீதியாவும் பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தோட அரசியல ஒப்பிட்டு. ஆரியத்த வந்து மிக தீவிரமா ஆதி காலத்துல முதலா வரலாற்று ரீதியா எதிர்த்தவர் வந்து புத்தர் தான். அவரோட எழுச்சி, புரட்சிக்கு அப்புறம் தான் ஆரியம் வந்து அதல பாதாளத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் தான் வேதத்துல சொல்லப்படாத கடவுள்கள்லாம் பத்தி அவங்க புராணங்கள்லாம் எழுதி பரப்புனாங்க. இன்னைக்கு ஏன் புத்தரோட தத்துவம் வந்து இந்தியால வந்து பெருசா பேசப்படல? ஏன்னா, வேதத்துல வந்து சூரிய பகவானும், பிரம்மர பத்தி தான் பெருசு பெருசா எழுதியிருக்காங்க. சிவன், விஷ்ணு, விநாயகர பத்திலாம் இல்ல. இப்போ இருக்கிற பெரிய கடவுள்கள்லாம் பத்தி. அப்போ அவங்களோட கோயில்கள்லாம் ஏன் மூலை முடுக்குலலாம் இல்ல? அத எப்படி புத்தரு மக்கள்ட்ட இருந்து தொடச்சு எறிஞ்சாரு அந்த அழுக்க?ங்கிற வரலாறுலாம் ஏன் மக்கள்ட்ட பெருசா பேசப்படல அப்படின்னா, பார்ப்பனியம் அதாவது ஆரியம் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சித்தாந்தம் அவங்களுக்கு எதிரா இருந்துச்சுன்னா, அத வந்து அழிக்க பார்ப்பாங்க. அழிக்கவே முடில. ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவ வந்து அப்ளை பண்ணுவாங்க. ட்ரிபிள் ஏங்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தே வில் அப்ரிஷியேட். புத்தரோட கொள்கை நல்லா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவர் கொஞ்சம் மனிதத்தன்மையா தான் பேசுறாரு. மனுஷங்களுக்காக தான் பேசுறாரு. சமத்துவம் தான் பேசுறாரு. தென் தே வில் அக்செப்ட் இட். மாட்டுக்கறிலாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்க, வேதத்துல என்ன குறிப்பிட்டிருக்கு? அம்பேத்கர் அத பத்தி பல ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பல ஆதாரங்கள்லாம் இருக்கு. அப்படியே வெஜிடேரியனுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. நாங்க அத ஏத்துக்கிறோம். ஐ அம் அக்செப்டிங், அப்ரிஷியேட்டிங், அக்செப்டிங். கடைசில அனிஹிலேஷன். அத பாராட்டி, அத ஏத்துக்கிட்டு தின்னு செரிச்சுருவாய்ங்க. கடைசில என்ன சொல்றாய்ங்கன்னா, புத்தரே வந்து விஷ்ணுவோட ஒரு அவதாரம்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலத்துல வந்து படிப்பறிவு, புத்தகம் இதெல்லாம் வந்து ஆக்சஸபிளா இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஆரிய சோ கால்ட் பார்ப்பனர்கள் தான். அப்போ கம்யூனிச சித்தாந்தங்கள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தான் அமைஞ்சுச்சு. இப்போ பெரியார், அம்பேத்கர் வந்து அந்த காலத்துல வந்து கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்க, கம்யூனிசம் எதிர்த்தாங்கன்னா, கம்யூனிச கொள்கைகளை எதிர்க்கல அம்பேத்கர்லாம்.
அப்புறம் ஏன் எல்லாத்துக்குமான சமத்துவமாக தண்ணி கொண்டு வர போகிறாரு, லேபர்ஸ்க்கு சட்டம் கொண்டு வராரு. அந்த டைமிங் எல்லாமே மேல்நாட்டில் உள்ள கம்யூனிசம் போராட்டங்களை அடிப்படையாக வச்சு தான் அவர் கொண்டு வராரு. அவர் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டை எதிர்த்தாரு. இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பியூரோவில் ஹெட்டில் வந்து நிறைய பார்ட்னர்கள் தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட இடபிள்யூஎஸ் வந்து ஆதரிக்கிறாங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி இருக்கு. புத்தரையும் தின்னு சரிக்க பார்க்குறாங்க, கம்யூனிஸ்டுக்குள்ளேயும் ஊரோடு இருக்காங்கங்கிறது பெரியாருக்கு வந்து நல்லாவே தெரியும். நாளைக்கு இது என்னோட இயக்கத்துக்கும் ஆகிடக்கூடாது. ஏன்னா இதை எப்படியாவது அழிக்கணும்னு பார்க்குறான். அப்போ உள்ள வர பார்ப்பான். அதனால இதையும் அவன் கைப்பற்றிடக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் திராவிடர் கழகம்னு வைக்கிறார். நீ இன்னைக்கு சோ கால்டு தமிழ் தேசியவாதி இயக்குனர் இருக்காரு, அவர் வந்து சினிமா வசனம் எழுதுறவர், டைரக்டரு. அவருக்கு எப்படி பேசுனா மக்கள் வந்து அட்ராக்ட் ஆவாருன்னு தெரியும். அதனால அவர் அந்த தோணியில பேசுறாரு, கைத்தட்டலும் வாங்கிக்கிறாரு. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. பெரியார் அன்னைக்கு நினைச்சது ஏன் தமிழர் கழகம்னு வைக்கலண்டு. நீ தமிழன்னு சொன்னா தமிழ் பேசுற பிராமணர்களும் நானும் தமிழன் தான் அப்படிமா. நீ முருகனை கொண்டு வந்தேன்னா நானும் முருகனை கும்பிடுறேன்மா. ஆனா முருகங்கிற பேரை அவன் பிள்ளைங்களுக்கு வைக்க மாட்டான், அது வேற அரசியல். ஸ்கந்தன், சுப்பிரமணியம் அது மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி நீ சேர சோழர் பாண்டியருங்கிறப்போ அவனும் நானும் சேர சோழ பாண்டியர்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னா. ஆனா திராவிடர், நான் திராவிடன் நீ திராவிடனான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவான். ஸோ அப்போ ஆரியத்துக்கு எதிரான அந்த அரசியல் சொல் திராவிடம், திராவிடர். நீ தமிழனா அவனும் உள்ள வந்துருவான். அவன் ராமர்னு சொன்னா நீ முருகனை சொல்லக்கூடாது, நீ ராவணனை சொல்லணும். அவன் ராவணனை என்னைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே மாதிரி நீ சேர சோழ பாண்டியர்களை பேசும்போதும் அவனுக்கு பிரச்சனை வராது. அதே இது கரிகால சோழனை பத்தி பேசினேன்னா அவனுக்கு வயிறு எரியும். இரணியன் இந்த மாதிரியான புராண கதைகள் எல்லாம் அவங்க வந்து பார்ப்பனர்களை எதிர்த்தாங்களே தவிர வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் தப்பு பண்ணல. அதனால வந்து அவங்களுக்கு என்ன ஆயுதம் வந்து அகெயின்ஸ்டா இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும் இன்னைய காலகட்டத்துக்கு. அதே மாதிரி இவங்க சொல்ற கான்செப்ட் படியே வச்சுக்கலாம். திராவிடம்ங்கிற சொல்லே வந்து தமிழர் விரோத சொல்லலாம், பெரியார் அதுக்கு தான் கொண்டு வந்தாருன்னா, திராவிடம்ங்கிற சொல்ல கையாண்டவர் முதல்ல கொண்டு வந்தவர் வந்து ஐயா அயோத்திதாச பண்டிதர். இவங்க கூற்றுப்படி அவர் பச்சை தமிழர் தானே. அவர் தான் திராவிடம்ங்கிற தத்துவத்தை கொண்டு வந்தாரு. திராவிடம்ங்கிற பேர்ல பத்திரிகை நடத்தியிருக்காரு. அந்த தத்துவத்தை மெழுகேத்தி அதை ஒரு ஆயுதமா கூர்மையான வாளா மாத்தி அதை ஆரியத்துக்கு எதிரா, அந்த ஆதிக்கத்துக்கு எதிரா போரிட்டவர் தான் தந்தை பெரியார். இன்னைக்கும் அந்த வாள் வந்து ஷார்ப்பா தான் இருக்கு. இன்னைக்கும் வடிவேல் சொல்றப்ப போட்டா பப்பாளி பழம் இது பலாப்பழமே பொழந்துக்கும் போலயே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமே ஷார்ப்பா தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு திராவிடம்ங்கிற சொல்லாளர் வந்து பெரியார் கொண்டு வந்ததில்ல. அது அயோத்திதாச பண்டிதர் காலத்துல இருந்தே இருக்கு. அதை ஒரு ஆயுதமா ஆரியத்துக்கு எதிராக நிப்பாட்டினவர் தான் பெரியார். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதாவது திராவிட கழகம் என்ன தப்பு பண்ணாலும் பெரியாரை கொண்டு வந்துருவாங்க. இப்போ திராவிட கட்சிகள் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பெரியார் தான் காரணமா. ஏதோ அவர் தான் வந்து இந்த கட்சிக்கெல்லாம் தலைவர் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் தந்தை பெரியார் வந்து ஏன் திராவிடர் கழகம்னு வச்சாருங்கிறதுக்கும், அண்ணா வந்து திராவிட கழகம்னு வச்சாருங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. திராவிட கழகம்னா நிலப்பரப்பு சார்ந்து, இப்போ தமிழ்நாடு இருக்கு, திராவிடம் அந்த நிலப்பரப்பு சார்ந்து உள்ள அரசியல். அதனால திராவிட கழகம். அதுல எந்த ஜாதியினரோ எந்த மதத்தினரோ யார் வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம். ஆனா திராவிடர் கழகம்னா பார்ப்பனர் அல்லாதோருக்கான கழகம். இந்த கழகத்தில், இந்த இயக்கத்தில் பார்ப்பனர் அல்லாதவர்னா சேர முடியும். ஏன்னா சுதந்திரமானதுல இருந்தும் அதுக்கு முன்னாடியில இருந்தும் இந்த காலகட்டத்து வரைக்கும் எல்லா உயர் பதவிகளிலும் ஆரியர்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தொழில் ஆதிக்கத்துல ஆரிய இனத்தை சார்ந்த மார்வாடி, பனியாக்கள், குஜராத்திகள் தான் இருக்கிறாங்க. ஸோ தமிழர் கழகம் அப்படின்னு வச்சுக்கிட்டா யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். நான் பாராட்டுறேன்னா கூட சேர்ந்துக்கலாம். திராவிடர் கழகம் அப்படின்னு வச்சா பார்ப்பனர் அல்லாதோர், ஆரியர் அல்லாதோர் தான் சேர முடியும்.
அதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்னா அது. அதனால தான் திராவிடர் கழகம். அதனால தான் இன்னைக்கு கூட அத எப்படியாவது எதையாவது சொல்லி அழிக்கலாம். நேரடியா பார்த்தாங்க. நான் இந்துத்துவ அரசியல் தான், ஜாதி ரீதியான அரசியல் தான். நாங்க வந்து பெரியாரியத்த வந்து ஏற்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா பேசுறப்போ, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல ஏதோ வந்து திராவிட கொள்கைகள் வந்து தமிழ் தேசியத்துக்கே எதிரானவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 2வது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சினா வந்து பிரபாகரன வந்து ஏதோ ஒரு அவங்க கட்சி தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வரலாற்றுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, திராவிட பெரியாரிய இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டுல இருந்து ஐயா வைகோ எடுத்துக்கோங்க, குளத்தூர் மணி எடுத்துக்கோங்க, கோவை ராமகிருஷ்ணன் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாருமே வந்து பெரியாரிய இயக்கத்துல இருந்து வந்தவங்க தான். அவங்க தான் புலிகளுக்கு வந்து தோளோட தோள் நின்னாங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு இவங்க போலி தமிழ் தேசியம் பேசுறவங்கலாம் பிரபாகரன தூக்கி புடிச்சு, ஏதோ அவங்க தான் அவங்க கூட இருந்த மாதிரி ஒரு பொய்யான புனை கதைகள சொல்றப்போ, நம்ம ஆளுங்கலாம் என்ன பண்றாங்க, சரி விட்டு போயிருவோம். அவங்க என்னமோ பண்றாங்க அப்டின்ட்டு சில பேர், சில பெரியாரியவாதிகள் நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு பிரபாகரன மொத்தமா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குறாங்க. ஆனா வரலாறுல பெரியாரிய இயக்கங்கள், பெரியாரிய ஆதரவாளர்கள் எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. தமிழீழ விடுதலை புலிகளுக்காக. தமிழீழ விடுதலை புலிகளும் பெரியாரிய இயக்கங்களோட ரொம்ப உறவாடி இருக்காங்க. அ அ ஆண்டன் பாலசிங்கம், சூசை போன்ற பல புலிகள் நெறைய பேர் வந்து பொட்டம்மன் நெறைய பேர் வந்து பெரியாரிய கருத்தியல்கள வகுப்பு எடுத்திருக்காங்க புலிகள் இதுல. அது எல்லாமே வரலாற்று இதுவா இருக்கு. அதெல்லாம் நம்ம மக்கள் இடத்துல சேர்க்காம, பெரியாரிய தத்துவம் வேற, பிரபாகரனோட தத்துவம் வேற. இது 2ம் வந்து முரணான தத்துவம்னு சொல்லி மக்கள் இடத்துல ஒரு தவறான கட்டமைப்ப கொண்டு வராங்க. நம்ம தான் அத வந்து மக்களிடத்துல வந்து எடுத்து சொல்லணும். 2மே வந்து தமிழர் நலம் சார்ந்தது தான். 2மே வெவ்வேறு கிடையாதுன்னு சொல்லி அத நம்ம மக்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கடமை நம்மளுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு இப்ப இப்ப ஒரு இந்துத்துவ தத்துவத்தையோ, ஒரு ஜாதி ரீதியான ஒரு தத்துவத்தையோ பெரியாருக்கு எதிரா அவங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க எதிரிகள்னா, அந்த தாராளமா சந்தோஷமா ஏத்துட்டு போலாம். ஆனா, அவங்க வந்து பெரியாரிய கருத்துகள் வந்து தமிழருக்கு இன்னைக்கு என்னன்னா, தமிழ் பிராமணர்கள அவங்க ஏத்துக்கிடுதாங்களாம். ஆனா, தமிழ் இனத்துக்காக தன் இறுதி மூச்சு வரைக்கும் போராடின பெரியார வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால தான் என்னால அத ஜீரணிக்கவே முடியல. இப்போ இவங்க இந்த போலி தமிழ் தேசியவாதிகள்லாம், "ஏய் நீங்க என்னடா இப்ப தான் தமிழ் தேசியத்துக்கு வந்து ஆதரவுன்னு சொன்னீங்க. ஆனா வந்து தமிழ் தேசியம் வந்து போலின்னு சொல்றீங்களே." இவங்க பேசுற தமிழ் தேசியம் தான் நான் போலின்னு சொல்றேன். இவங்க ஏன் பெரியார எதிர்க்கிறாங்க? இவங்க பேசுறது தமிழ் தேசியமா? ஐயா அயோத்திதாசர் பண்டிதர் சொன்ன மாதிரி, "ஜாதி அற்றவர்களே தமிழர்கள்." ஜாதிங்கிற சொல்லே தமிழ்ல கிடையாது. அது வேற விஷயம். அதே மாதிரி பெரியார் சொல்லுவாரு, "ஜாதி ஒழிப்பும் தனித்தமிழ்நாடும் என் உயிரினும் மேலான இரு கொள்கைகள்ண்டு." தமிழ்நாடு தமிழருக்கேண்டு தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் போராடினவர் வந்து தந்தை பெரியார். இன்னைக்கு பேசுற இந்த சோ கால்டு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளால, தமிழ்நாடு தமிழருக்கே என்று பெரியார் பேசின அரசியல பாதியாவது பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? மனசுல தில்லு இருக்கா? இவங்க பேசுற தமிழ் தேசியம் வந்து இந்திய இறையாண்மைக்கு கீழ போய் அடகு வச்சு ஓட்டு அரசியலுக்கு பேசுறாங்க. தமிழ் தேசியம்னா அது கிடையாது. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அத வாங்கி படிச்சு பாருங்க. தமிழ் தேசிய தலைவர்னா தமிழ்நாட்டுல வந்து தோழர் தமிழரசன சொல்லலாம். விடுதலை படை கட்டி தமிழ் தேசியத்துக்காக உயிர் விட்டாரு. அவர சொல்லலாம். நீங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் தமிழ் தேசியம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் தமிழ் தேசியமே கிடையாது. அது இந்த மக்கள வந்து திசை திருப்பி ஏமாத்தி நீங்க பிழைப்புவாத அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த போலி தமிழ் தேசியம் எப்படி வந்து மக்களுக்கு விரோதமானதுன்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க பேசுறது வந்து என்ன சொல்றாங்கன்னா, திராவிடர்களான தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆதிக்கமின்றி தமிழர்கள வந்து சுரண்டி சாப்பிடுறாங்க. இந்திய அளவுல எல்லா மிகப்பெரிய பொறுப்புகள்லயும் யார் இருக்கிறாங்க? உயர் ஜாதி ஆரியர்கள். இந்திய பொருளாதாரத்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது யாரு? பனியாக்கள், மார்வாடிகள். நீங்க ஏன் அவங்கள பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? லைட்டா பேசுவீங்க அப்பப்போ. ஆனா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்தியால இருக்கிற தேசிய இனங்கள்
அதாவது தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவங்க நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான எதிரின்னு பார்த்தா ஆரியம் தான். தமிழ்நாட்டையும் சுரண்டுவாங்க, கேரளாவையும் சுரண்டுவாங்க, கர்நாடகாவையும் சுரண்டுவாங்க, ஆந்திராவையும் சுரண்டுவாங்க. அவங்களெல்லாம் எதிர்த்து போராடுறத விட்டுட்டு, இவங்களுக்குள்ள இருக்கிற முரண்களையே தூண்டி விட்டு அடிச்சுக்கோங்க. தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தா மேல இருக்கிறவன் நல்லா சந்தோஷமா இருப்பான். மேல இருக்கிறவன் ஆரியர்களும், பனியாக்கள், குஜராத்தி, மார்வாடிகளும் நல்லா தொழில் பண்ணிட்டு, வியாபாரம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. தமிழ் தேசியம் அடையவே முடியாது. அப்போ தமிழ் தேசியத்துக்கான முதல் கூறு பெரியார் முன்னெடுத்த தமிழ்நாடு தமிழருக்கே அது ஏன் அவர் முன்னெடுத்தாரு? அது வந்து பிரிவினைவாதம், தீவிரவாதமா? ஏன் அந்த கொள்கையை முன்னெடுத்தாரு? அது தமிழ் மக்களுக்கு விரோதமானதா? அந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. தோழர் தமிழரசன் வந்து முன்னெடுத்த தமிழ் தேசியத்தை வந்து படிங்க. பொன்பரப்பி அறிக்கை புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நெடுமாறன் ஐயாலாம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாங்கி படிங்க. தேசிய தலைவர் பிரபாகரனை வந்து பெரியாரையாவது ஓப்பனா வந்து இழிவுபடுத்தியிருந்தாங்க. ஆனா தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து அவங்க ஏதோ ஆதரிக்கிற மாதிரி பேசி அவரையும் இழிவு தான் படுத்துறாங்க. இவர் போனதே ஒரு தடவை தான். கூட போனவங்கலாம் அதான் சொல்றாங்க. ஆனா நான் வந்து மான் கறி சாப்பிட்டேன், மான் ஊறுகாய் சாப்பிட்டேன், ஆமகறி சாப்பிட்டேன். அவர் போனது வந்து 2009, 2008 காலகட்டத்துல போர் வந்து ரொம்ப தீவிரமா இருந்த சூழல். அப்போ வந்து உணவுக்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ கூட நினைவேந்தல்ல இந்த முள்ளிவாய்க்கால்லாம் அந்த கஞ்சி ஒண்ணு வைப்பாங்க. சோறு, தண்ணி, உப்புலாம் போட்டு வெறுமனையா ஏன்னா அப்போ அதுதான் கிடைச்சுச்சு அவங்களுக்கு உணவு. அந்த காலகட்டத்துல வந்து அவர் வந்து தடபுடலா ஒரு விருந்து குடுத்தாரு. இந்த மாதிரி பேசுறது, நீங்க பெரியார வந்து ஓப்பனா எதிர்க்கிறது ஒரு புறம் இருந்தாலும், தேசிய தலைவரையும் வந்து நீங்க கொச்சை தான் படுத்துறீங்க. அவர் உங்களே ஜாதி பார்த்து தான் தமிழ் தேசியம் பேசினாரா? ஜாதி ஒழிப்பு மூலியமா தான் அவர் தமிழ் தேசியம் பேசினாரு. அந்த தமிழ் தேசியத்தை நாங்க என்னைக்குமே ஏத்துக்கிறோம். நீங்க பேசுற இந்த போலி தமிழ் தேசியத்தை தான் யாருக்கு அது போய் சேருது? இன்னைக்கு நீங்க யார் மேடையில போய் நிக்கிறீங்க? அதுல தெளிவாகுதுல்ல? அத தான் நாங்க எதிர்க்கிறோம் தவிர்த்து, திராவிடம் வந்து என்னைக்குமே தமிழ் தேசியத்துக்கு எதிரானது கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு ஒரு முதன்மையான படிக்கட்டு. இந்த ஜாதி ஒழிப்பு, தமிழர் நலம் சார்ந்து ஒரு படியா தான் இருக்குமே தவிர, திராவிடத்தை என்னைக்குமே தமிழ் தேசியத்தோட எதிரியா பார்க்காதீங்க. அதோட ஒரு லெவல் ஆஃப் இதுதான். அந்த லெவல நீங்க அடைஞ்சாதான் அடுத்து நீங்க தமிழ் தேசியம்ங்கிற கட்டத்துக்கு போய் சேர முடியும். ஒரே வீடியோல வந்து எல்லா அரசியலையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி பேச முடியாது. மக்களாகிய நீங்கள் அத படிச்சு, புரிஞ்சு தெளிவு பெறணும். 2வது இந்த நியூ இயர் வேற வரப்போகுது. 2026ல சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. இந்த மதவாத, சாதியவாத சக்திகளுக்கு எதிராகவும், மதவாத, சாதியவாத சக்திகளுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் கட்சிகளை அப்புறப்படுத்தி இந்த தமிழ்நாடு மண் இன்னும் பெரியாரோட கொள்கையை தான் தூக்கி பிடிக்குதுங்கிறத அவங்களுக்கு ஒரு சம்பட்ட அடியா கொடுக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்டலாம் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ஒரு நாள் ஓட்டு போட்டு திருப்பி 5 வருஷம் கண்டுக்காம விட்டுறாதீங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்க வீட்டுக்கே ஒருத்தங்க பணி செய்யறேன்னு வேலைக்கு வராங்க. அவங்கள நீங்க ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு நல்லா பண்றீங்க அப்படின்ட்டு போய் படுத்து தூங்கிட்டீங்கன்னா, அவன் உங்களை கொல்ல வந்திருக்கானா, கொலை பண்ண வந்திருக்கானா, இல்ல கொள்ளடிக்க வந்திருக்கானான்னு தெரியாது. 365 நாளும் நீங்க தெளிவா அரசாங்கம் என்ன சட்டம் கொண்டு வருது? அது மக்களுக்கு விரோதமா? இல்ல மக்களுக்கு ஆதரவா இருக்கா? அதுல என்ன நலம் இருக்கு? என்னென்ன சட்டங்கள் வேணும்? மத்திய, ஒன்றிய அரசுட்ட இருந்தும், மாநில அரசுட்ட இருந்தும் என்னென்ன சட்டங்கள் நம்மளுக்கு மக்களுக்கு தேவைப்படுது? மக்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு சட்டங்கள் வந்தா வீதிக்கு வந்து போராடுங்க. ஏன்னா, நீங்க இந்த போராடினா மட்டும் தான் உங்களோட உரிமை கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு கொள்கையும், கோட்பாடும் இல்லாம நம்ம ஒரு கட்டத்துல நின்னோம்னு வச்சுக்கோங்க. நம்மள வந்து ஈஸியா தோற்கடிச்சுட்டு போயிருவாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த மண்ணுல வந்து பெரியாரிய சித்தாந்தம், அம்பேத்கரோட சித்தாந்தம், மார்க்சிய சித்தாந்தம், தோழர் தமிழரசன் பேசின அரசியல், தேசிய தலைவர் பேசினது. தேசிய தலைவர் வந்து ஏதோ வந்து அது பக்கத்து நாட்டு பிரச்சனை. அத இங்க பேசாதீங்க. தமிழர் கடவுள் சார்ந்து நடந்த படுகொலை தான். ஏதோ சிங்களவனுக்கும், தமிழனுக்கும் நடக்கிற பிரச்சனை. ஏன் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து சிங்கள மக்களுக்கு, இராணுவத்துக்கு துணையா நின்னு தமிழர்கள வந்து இனப்படுகொலை பண்ணாங்க.
ஏன்னா, இப்போ 70% ட்ரேடு வந்து இந்த தமிழர் கடல் இது சோ கால்டு இந்தியன் ஓஷன்ல தான் நடக்குது. அப்போ எல்லா நாடுகளுக்கும் அந்த கடல் தேவைப்படுது. ஏகாதிபத்திய நாடுகள். அவங்களுக்கெல்லாம் அந்த கடல் தேவைப்படுது. அதுக்காக நடந்த இனப்படுகொலை தான் இலங்கையில நடந்துச்சு. அது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கக்கூடாது. அதனால வந்து அங்க நடந்த அந்த அரசியல், சோஷலிச தமிழ் தேசிய அரசியல், அதையும் நம்ம என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம படிக்கணும். தமிழ்நாடு தமிழருக்கேண்டு பெரியார் தூக்கி பிடிச்ச கொள்கைய முன்னெடுப்போம். அதனால நம்ம வந்து அது ஏதோ இலங்கையில தான் நடந்துச்சுன்னு அந்த தமிழீழ அரசியல சொல்லாடல்கள முதல்ல நம்ம கொண்டு வரணும். இலங்கைங்கிறத மாத்தணும். தமிழீழம்னு அத சொல்லணும். தமிழர் கடல்ங்கிற உச்சரிப்ப கொண்டு வரணும். ஸோ அங்க நடந்த அரசியலெல்லாம் நம்ம படிச்சா தான் இங்க அதே மாதிரி தவறுகள் நடக்கத நம்மளால குறைந்தபட்சம் தடுக்கவாது முடியும். அதனால பெரியாரிய சித்தாந்தங்கள புத்தகம் வாயிலா படிப்போம். காணொளிகள் மட்டும் பார்த்துட்டு சினிமா வசனங்கள் மாரி கை தட்டிட்டு போயிட்டோம்னா, இஷ்டத்துக்கு ஒருத்தன் ஒண்ணு பேசிட்டு இருப்பான். வரலாற்ற நம்ம படிப்போம். பண்பாட்டு அரசியலா தமிழர்கள் வந்து எவ்வளோ முன்னேறியவர்கள். பரமசிவம் அவர்கள் வந்து பல ஆய்வு அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சித்தாந்தம் ரீதியா வந்து சொல்லலாம் ஆரியர்கள், தமிழர்கள் இதுக்கெல்லாம் என்ன சான்றுகள், இலக்கணங்கள் தான் இருக்கு. பேப்பர்ல உள்ளதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பண்பாட்டு ரீதியா கல்வெட்டுகள், வ நம்மளோட பண்பாட்டு முறை, நம்மளோட தெய்வங்கள் எப்படி இருக்காங்க, அவங்க தெய்வத்துக்கும் நம்ம தெய்வத்துக்கும் உள்ள வேறுபாடுகள், இது மாதிரி கல்ச்சர் வைஸ்ல உள்ளதெல்லாம் வந்து பரமசிவம் அவர்கள் வந்து அழகா ஆய்வு அறிக்கைகளா வெளியிட்டிருக்காரு. பெரியாரி, அம்பேத்கர் சித்தாந்தங்கள படிக்கணும். இது மாரி வரலாற்று ஏன்னா கீழடியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம முன்னோர்கள் வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் வந்து கையிலேயே எழுதியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் நம்மளால ஏன் படிக்க முடியாம போச்சு? யாருனால நம்ம கல்வி அறிவு வந்து தடுக்கப்பட்டுச்சு? அதுக்கப்புறம் எந்த இயக்கங்கள் ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் நான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரே காணொளியில எல்லாம் பேச முடியாது. பார்ப்பனர் அல்லாதோர் விடுதின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா தமிழர்கள்லாம் வந்து படிக்கணும். பார்ப்பனர் அல்லாதோர் ஏன்னா இப்ப எல்லா ஹாஸ்டல்ஸ்லயுமே வந்து படிக்கணும்னா பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பனர் அல்லாதோர் விடுதி அது மாதிரி பார்ப்பனர் ரிசர்வேஷன் இந்த மாதிரியான கொள்கைகள் இதெல்லாம் வந்து நானும் இதுகளுக்கெல்லாம் அகேன்ஸ்டா தான் இருந்தேன். அதை எடுத்து படிக்கும்போது தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அதனால தோழர்கள் நீங்களும் இதெல்லாம் வாங்கி எடுத்து படிங்க. இதுக்கு அப்புறமும் ஏன்னா 2 வகைக்கு நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அறியாமையில வந்து பெரியாரிய சித்தாந்தங்கள், அம்பேத்கரிய சித்தாந்தங்கள், மார்க்சிய சித்தாந்தங்கள எதிர்க்கிறது. இப்போ என்னோட கேட்டகரியே எடுத்துக்கலாம். எனக்கு அந்த கொள்கைகள் தெரியாம இருந்துச்சு. நான் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம அத எதிர்த்தேன். இந்த காணொளிய பார்த்து நெறைய பேர் முன் வந்து அத பத்தி படிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அ ஒருத்தர் மாறுனா கூட எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனா சில பேர் இந்த சித்தாந்தங்கள்லாம் நல்ல தெளிவுற இருந்தும் இத எதிர்ப்பாங்க. அவங்கலாம் இந்த ஜாதியவாத, மதவாத அரசியலுக்கு துணை தான் போறாங்க. உள்ளுக்குள்ள வேணா அவங்க வெளியில வேணா பேசிக்கலாம். ஏன்னா ஜாதிக்கு அப்பாற்பட்டவன், மதத்துக்கு அப்பாற்பட்டவன்னு பெருமையா பேசுவாங்க. ஆனா உங்கள்ட்ட நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க அடி மனசுக்குள்ள ஒரு ஜாதிய பற்று இருக்கும், பெருமை இருக்கும், ஒரு ஒடுக்குமுறை மனசுக்குள்ள இருக்கு. அதனால தான் நீங்க பெரியார எதிர்க்கிறீங்க. ஏன்னா இந்த அரசியல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் பேசின திராவிட அரசியல திருச்சி பேசுறதும், அவர் பேசின தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற அரசியல நீங்க படிக்க மறுக்கிறதும், பேச மறுக்கிறதும், நீங்க யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்கங்கிறது இன்னைய காலகட்டத்தில வெளிப்படையா பேசுறாங்க. பிராமண கடப்பாரைய கொண்டு திராவிட சித்தாந்தத்த வந்து முடிஞ்சா அவங்க முயற்சி பண்ணட்டும். வாழ்த்துக்கள். கடைசி தமிழர் இருக்கிற வரைக்கு பெரியாரையும், பிரபாகரனையும், தமிழரசனையும், அம்பேத்கரையும், மார்க்ஸ் கொள்கை எல்லாமே நாங்க தூக்கி பிடிக்க தான் போறோம். வருங்காலமும் நம்ம காலம் தான். கண்டிப்பா நமக்கான அரசியல்ல நம்ம வென்றெடுப்போம். நன்றி.